இதை பார்த்தால் இந்த துறவி தான் வழிபாட்டில் இருக்கும் சமயத்தில் கூட யாரேனும் உணவு கெட்டு வந்தால் உடனே எழுந்து சென்று அன்போடு உணவு பரிமாறுவார். விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நல்லாரும் என்னை நயந்தாரும் நன்மை சொல்ல வல்லாரும் என்னை வளர்த்தாரும் எல்லாரும் நீ என்று இருக்கின்றேன் நின்மலனே, நீ பெற்ற சேயென்று இருக்கின்றேன் சேர்ந்து. என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. பல சன்மார்க்க அன்பர்கள் ஏறிய இந்த அற்புதமான மேடையில் எங்களுக்கும் வாய்ப்பளித்த ஆண்டவருக்கும் சன்மார்க்க சான்றோர்களுக்கும் முதலில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு தர்மசாலை தொடக்கமும் பெருநெறி ஒழுக்கமும். வைகாசி 11 வள்ளற் பெருமானால் தர்மசாலை தொடங்கப்பட்டது. அன்று 3 சிறப்பான விடயங்களை அருளினார் வள்ளற் பெருமான். 1 அணையா அடுப்பு, 2 ஜீவகாருண்ய ஒழுக்கம், 3 பெருநெறி ஒழுக்கம். இந்த வைகாசி 11 தான் வள்ளற் பெருமான் தர்மசாலையில் அணையா அடுப்பை ஏற்றி அனைவரின் பசியையும் போக்கி அருளினார். இந்த வைகாசி 11 தான் வள்ளற் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வாசிக்க செய்து உபதேசித்து அருளினார். இந்த வைகாசி 11 தான் வள்ளற் பெருமான் தர்மசாலையில் பெருநெறி ஒழுக்கத்தை எழுத செய்து அருளினார். இன்றும் தர்மசாலையில் பெருநெறி ஒழுக்கம் எழுதி இருப்பதை காணலாம். சென்ற விழாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றியும் அணையா அடுப்பு பற்றியும் பார்த்தோம். இப்பொழுது பெருநெறி ஒழுக்கம் பற்றி காண்போம். மரணமில்லா பெருவாழ்விற்கு மகத்தான 4 ஒழுக்கங்களை சன்மார்க்க மெய்நெறி ஒழுக்கங்களாக உபதேசித்து 29 தகவல்களை அருளினார் வள்ளற் பெருமான். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழிப்பதெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எந்தகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே என்று சன்மார்க்க மெய்நெறி ஒழுக்கத்தை கடைபிடித்து மெய்ப்பொருளை உணர்ந்தால் இறைவனின் அருள் இரவா வரத்தை தரும் என்பது பெருமானாரின் சத்திய வார்த்தைகள். சன்மார்க்க மெய்நெறி ஒழுக்கங்கள் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என 4 ஒழுக்கங்கள் ஆகும். முதலில் இந்திரிய ஒழுக்கத்தை காண்போம். இந்திரிய ஒழுக்கத்தில் ஞானேந்திரிய ஒழுக்கம், கண்மேந்திரிய ஒழுக்கம் என 2 உண்டு. ஞானேந்திரிய ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கம் செவிக்கான ஒழுக்கம். கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய சோஸ்திரங்களை கேட்டல். கண்ணுக்கான ஒழுக்கம் குரூரமாய் பாராதிருத்தல். நாசிக்கான ஒழுக்கம் சுகந்தம் விரும்பாதிருத்தல். நாவிற்கான ஒழுக்கம் ருசி விரும்பாதிருத்தல், மித ஆகாரம் செய்தல். மெய்யிக்கான ஒழுக்கம் அழுக்காடை உடுத்தாதிருத்தல், சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல், அழுக்காடை உடுத்தாதிருத்தல், இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல், அதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல். கண்மேந்திரிய ஒழுக்கம். கண்மேந்திரிய ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கம் வாயுக்கான ஒழுக்கம். ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல், இன்சொல்லாடல், பொய் சொல்லாதிருத்தல். கையுக்கான ஒழுக்கம் நல்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தல் ஆதி செய்தல். காலுக்கான ஒழுக்கம்
பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடத்திற்கு செல்லுதல், ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல், எருவாய்க்கான ஒழுக்கம், மலஜல உபாதைகளை அக்கிரம அதிக்கிரமின்றி கிரமத்தில் நிற்க செய்தல், கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும் பௌதீக மூலங்களாலும் சரபேத அஸ்த ஸ்பரிச தந்திரத்தாலும் மூலங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல், கருவாய்க்கான ஒழுக்கம், மிதபோகம் செய்தல், சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல், சுக்கிலம் வெளிப்படாது நிற்றல். இப்பொழுது இந்திரிய ஒழுக்கம் பற்றி பார்த்தோம். இந்த இந்திரிய ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமான செவிக்கான ஒழுக்கத்தை பற்றி தேவசேனா அவர்கள் பேசுவார்கள். ஞானேந்திரிய ஒழுக்கங்கள். முதல் ஒழுக்கம் செவிக்கான ஒழுக்கம். கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய சோத்திரங்களை கேட்டல். அதற்கான கதை காண்போம். ஒருத்தர் அவருடைய நண்பரை சந்திப்பதற்கு அவர் வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அவருடைய நண்பர் சத்தமாக திருவருப்பா வைத்து கேட்டுக்கொண்டிருந்தார். நான் படு பாடு சிவனே, உலக நவிலும் பஞ்சுதான் படுமோ என்ற பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த நண்பர், நீ பரவாயில்லைப்பா, சத்தமாக திருவருப்பா வைத்து கேட்டுக்கொண்டிருக்கியே, எங்க வீட்டில் எங்க வீட்டம்மா விடுற பாட்டை தான் நான் தினமும் கேட்கின்றதா இருக்கின்றது என்றார். அதற்கு அவர், உங்க வீட்டில் என்ன நடக்கிறதோ அதேதான் எங்க வீட்டில் நடக்கிறது. அது மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு தான் நான் சத்தமாக திருவருப்பா வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றார். ஓ, உங்க வீட்டில் அதேதானா? சிரித்து கொண்டே சென்று விட்டார். சில நாட்கள் சென்றன. சில நாட்களுக்கு பிறகு அந்த நண்பர் மீண்டும் அந்த நண்பரை சந்திப்பதற்கு அவர் வீட்டிற்கு சென்றார். அப்பொழுதும் ஏகாந்தமாய் திண்ணையில் உட்கார்ந்து திருவருப்பாவை சத்தமாக வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அவங்க வீட்டம்மாவே பாடினாங்க. அந்த நண்பருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இது என்றார். அதற்கு அவர், சண்டை வரும்போதெல்லாம் நான் திருவருப்பாவை சத்தமாக கேட்க ஆரம்பித்தால அவளை கேட்டு கேட்டு அவ மாறிட்டா. எந்நேரமும் திருவருப்பாதான் கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறா. என்னிடம் பேசுவது மிக குறைவாகத்தான். அந்த நண்பர் வியந்து போனார். நம் நல்ல சொற்களை கேட்டால் நம் நல்லவர்களாய் மாறுவோம். கொடிய சொற்களை தொடர்ந்து கேட்டால் நம் உள்ளம் கொடுமையாய் மாறும். இது இயல்பு. நம் நல்ல சொற்களை கேட்டு பழகுவோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி. தேவசேனா அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள். இப்பொழுது கார்னிஷ் மற்றும் நித்தீஷ் அவர்கள் கண்ணுக்கான ஒழுக்கத்தை பற்றி பேசுவார்கள். வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஞானேந்திரிய ஒழுக்கங்கள். இரண்டாவது ஒழுக்கம் கண்ணீர்கான ஒழுக்கம். குரூரமாய் பாராதிருத்தல். அதற்கான கதையை பார்ப்போம். குரங்கு உயிர் பெற்று வந்த கதை. சாது ஒருவர் தனியாக குடிலமைத்து வாழ்ந்து வந்தார். அவர் அந்த வழியாக போகின்றவர்களை அழைத்து உணவளிப்பார். ஒரு நாள் ஒரு துறவி சீடர்களுடன் அந்த பக்கமாக சேர்ந்தார். அப்பொழுது அந்த சாது அவர்களை வணங்கி பசியாறி விட்டு செல்லும்படி கூறினார். அவரை நழைப்பை ஏற்று அந்த துறவி சீடர்களுடன் சாப்பிட சென்றார். அவர்கள் சாப்பிட்டு விட்டு அந்த சாதுவின் செயல்பாடுகளை கவனித்தார்கள். அந்த சாது எல்லா ஜீராஸ்களுடனும் அன்புடன் பழகி உணவளிப்பதை பார்த்தார். அந்த துறவி தான் வழிபாட்டில் இருக்கும் சமயத்தில் கூட யாரேனும் உணவு கெட்டு வந்தால் உடனே எழுந்து சென்று அன்போடு உணவு பரிமாறுவார். இதனை கண்ணுற்ற அந்த துறவி, ஏன் இப்படி உன் நேரத்தை வீணடிக்கின்றாய்?
தவத்தில் உட்கார்ந்தால் உயர்ந்த ஞானத்தை பெறுவாய் என்றார். ஞானத்தை பெற்றால் என்னவாகும் என்றார் சாது. பந்த பாசங்களிலிருந்து விடுதலை பெற்று பேராற்றல் பெறுவாய் என்றார் துறவி. அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த சாது தொடர்ந்து ஜீவகாரும் பணி செய்து கொண்டிறார். அவர் தவத்தில் அப்போது அந்த சாது எல்லா ஜீராஸ்களுடனும் அன்புடன் பழகி உணவளிப்பதை பார்த்தார் அந்த துறவி. தன் வழிபாட்டில் இருக்கும் சமயத்தில் கூட யாரேனும் உணவு கேட்டு வந்தால் உடனே எழுந்து சென்று அன்போடு உணவு பரிமாறுவார். இதனை கண்ணுற்ற அந்த துறவி, ஏன் இப்படி உன் நேரத்தை வீணடிக்கின்றாய்? தவத்தில் உட்கார்ந்தால் உயர்ந்த ஞானத்தை பெறுவாய் என்றார். ஞானத்தை பெற்றால் என்னவாகும் என்றார் சாது. பந்த பசங்களிலிருந்து விடுதலை பெற்று பேராற்றல் பெறுவாய் என்றார் துறவி. அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த சாது தொடர்ந்து ஜீவகாரம் பணி செய்து கொண்டிறார். அந்த துறவி தன்னுடைய ஆற்றலிடம் காட்ட வேண்டும், அப்போதுதான் புரியும் என்று எண்ணினார். அவர் சாதுவிடம் சென்று சொன்னார், இந்த இடம் எனக்கு பிடித்து விட்டது, இங்கு நான் தவம் செய்யலாம் என்று இருக்கின்றேன். தவத்தில் உட்கார்ந்தால் 48 நாட்கள் இருந்த மாட்டேன். சரி, நல்லதையா என்று கூறிவிட்டு அவர் தவத்தில் உட்கார ஏற்பாடுகள் செய்தார் சாரு. அவர் தவத்தில் இருந்த சமயம் தினமும் உணவு குரங்கொன்று தவம் செய்த துறவியின் மீது தவறுதலாக தாவி உட்கார்ந்து கீழே குதித்தது. தன்னுடைய தவம் இடலை பழக்கப்பட்டதால் கோபமடைந்த அந்த துறவி அந்த குரங்கை கோபமாக பார்த்தார். அந்த பார்வையால் அந்த குரங்கு இறந்து கீழே விழுந்தது. இதனை கண்ட துறவியின் சீடர்கள் பெருமிதம் கொண்டு அந்த சாடுடன் சென்று விடயத்தை கூறினார்கள். பதறி போன அந்த சாது அந்த இடத்தை நோக்கி விரைந்து சென்றார். கண்கள் நீர் ததும்ப கருணை இல்லத்துடன் அந்த குரங்கை கருத்தில் தூக்கி தயவாய் பார்த்தார். அவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த குரங்கு உயிர் பெற்று வந்து அவரை கட்டியணைத்து பாதம் வணங்கி சென்றது. இதனை கண்ட துறவியின் சீடர்கள் பெருமிதம் கொண்டு வியந்து போனார்கள். எந்த சாதனமும் செய்யாத உங்களால் எப்படி இதை செய்ய முடிந்தது என்று கேட்டார் அந்த துறவி. அதற்கு அந்த சாது சொன்னார், எல்லா சாதனங்களும் தயவையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளவே. நீங்கள் எது ஒன்றை உயர்வாக பின்பற்றினாலும் அதில் கருணை இல்லை என்றால் அது வீணானது. கருணையையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் பெறவே சாதனங்கள். எதற்காகவும் கருணையை விட்டு கொடுக்க கூடாது. கருணைக்காக எதையும் விட்டு கொடுத்து விடலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் போன்றவற்றை பழகுவதின் பயன் கருணையையும் அன்பையும் பெற்று இறைவனை அடைவது. ஆனால் அது கருணையை கொடுக்காமல் அதன் மேல் உள்ள பற்று அகங்காரத்தை கொடுத்து விட்டால் அதனால் அடையப்படுவது பாவம் மட்டுமே. எனவே கருணையே சாதனமாக பழகும்போது பூரண அருள் கிடைக்கின்றது. கருணையோடு பழகப்படும் எந்த ஒரு சாதனமும் சிரிக்கின்றது. பந்த பாசங்களிலிருந்து விடுபடுவது ஞானமில்லை, அது துறவு. இந்த உலக உயிர்கள் எல்லாம் நமக்கு ஆண்மனேய சகோதரர்கள் என்று உணர்ந்து அனைத்து உயிர்களையும் ஒரு தாய்போல் அன்பாலும் கருணையாகவும் பார்ப்பதே ஞானம். உயிர்களை எல்லாம் செய்போல் எண்ணி பெற்ற தாய்போல் உரைப்பர் சன்மார்க்க சங்கத்தார் என்பார் வள்ளற் பெருமான் என்று சொல்லி முடித்தார் அந்த சாது. அந்த துறவி அந்த சாதுவின் உபதேசத்தை மேலும் கேட்க விரும்பி சீடர்களோடு சில காலம் அங்கே தங்கினார். இந்த கதையில் தவமுடையவரின் கோபப்பார்வை குரங்கை கொன்றது போல் நம்மை போல் குற்றமுடையவர்களின் அசுத்த பார்வை நமது புண்ணிய பலன்களை கொள்ளும். தயவான புண்ணிய பார்வை நம்மை இறைவனிடம் சேர்க்கும். பிறருடைய மனம் என்னும் குரங்கு அறியாமையால் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் போது அன்பாலும் கருணையாலும் அதை நாம் மாற்ற பழக வேண்டும். கோபப்பட்டு பாவத்தையும் பின்விளைவையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதுவே பெற்ற அறிவின் பயன். எனவேதான் வள்ளற் பெருமான் குரூரமாய் பாராதிருத்தல் வேண்டும் என்று மரணமில்லா பெருவாருக்கு கொடுக்கப்பட்ட ஒழுக்கங்களில்
இரண்டாவது ஒழுக்கமாகிய கண்ணின் ஒழுக்கம் என்ன என்று இவ்வாறு குறிப்பிடுகின்றார். நன்றி. அருட்பெருஞ்சோதி. கார்னிஷ் மற்றும் நித்தீஷ் அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இப்பொழுது பிரஜன் அவர்கள் மூன்றாவது ஒழுக்கமான நாசிக்கான ஒழுக்கத்தை பற்றி பேசுவார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மூன்றாவது ஒழுக்கம் நாசிக்கான ஒழுக்கம். சுகந்தம் விரும்பாதிருத்தல். வாலிபர் ஒருவர் திருவருட்பாவில் அருட்பெருஞ்சோதி அகவலை முழுமையாக படிக்க வேண்டும் என்று நினைத்தார். பல நாட்கள் முயன்றும் முடியவில்லை. இன்று எப்படியாவது முழுமையாக படித்து விட வேண்டும் என்று நினைத்து குளித்துவிட்டு வந்து உட்கார்ந்து திருவருட்பானூலில் அருட்பெருஞ்சோதி அகவலை எடுத்தார். அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 வரிகள். தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பாடல்களிலே இதுதான் மிகப்பெரிய பாடல். இதனை தினமும் முழுமையாக படிக்கும்போது அவர்களின் வாழ்வு சிறக்கிறது. எனவே அந்த வாலிபர் இன்று எப்படியாவது முழுமையாக படித்து விட வேண்டும் என்று எண்ணி படிக்கத் தொடங்கினார். ஒரு 200 வரிகள் வரை படித்திருப்பார். ஒரு எலி ஓடியது. கண்கள் அதனை பார்த்ததும் ஏதோ ஓடுகிறதே என்று எண்ணியது மனம். ஓடுவது எலி, அது வீட்டில் எதையாவது கடித்து விட போகிறதோ என்று விசாரித்தது புத்தி. அதை துரத்த வேண்டும் என்று நிச்சயித்தது சித்தம். அகங்காரம் எலியை துரத்த எழுந்தது. துரத்த ஓடினால் அகவல் படிப்பது தடைப்பட்டு போகுமே, அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி. ஆமாம், அதைத்தான் விரும்பினோம் என்று எண்ணியது மனம். அது எதையாவது கடித்தால் கடிக்கட்டும், இன்று அகவலை படித்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது சித்தம். படிக்க உட்கார்ந்தது அகங்காரம். தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார். ஒரு 500 வரி வரை படித்திருப்பார். வெளியில் ஒருவர் பேசும் சத்தம் அந்த வாலிபரின் செவியில் விழுந்தது. யாரோ பேசுகிறார்கள் என்று எண்ணியது மனம். பேசும் குரல் நமக்கு பரிச்சயமான குரலா என்று விசாரித்தது புத்தி. ஆமாம், நம் நண்பரின் குரல். ஏதோ முக்கியமாக சொல்ல வந்திருப்பார். எழுந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தது சித்தம். எழுந்தது அகங்காரம். எழுந்தால் அகவல் படிப்பது தடைப்பட்டு போகுமே, அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி. ஆமாம், அதைத்தான் விரும்பினோம் என்று எண்ணியது மனம். அவர் எதற்காக வந்தாலும் நான் முதலில் அகவலை படித்து முடிக்க வேண்டும். படித்து முடிக்கும் வரை யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கக்கூடாது என்று முடிவெடுத்தது சித்தம். படிக்க உட்கார்ந்தது அகங்காரம். தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார். ஒரு 700 வரி வரை படித்திருப்பார். அவர் நாசியில் ஒரு வாசனை புகுந்தது. ஏதோ வாசனை என்று எண்ணியது மனம். நமக்கு மிகவும் பிடித்த நறுமணமோ என்று விசாரித்தது புத்தி. ஆமாம், பிடித்த நறுமணம். நமக்கு பிடித்த உணவு பதமாக சமைக்கப்பட்டு விட்டது என்று முடிவெடுத்தது சித்தம். மனம் மீண்டும் அந்த நறுமணத்தை முகந்து பார்க்க எண்ணியது. புத்தி விசாரிக்க தடுமாறியது. சித்தம் முடிவெடுத்தது. அகங்காரம் செயல்படுத்தியது. நாசி நன்றாக முகந்தது. எனவே இச்சை அதிகமாகியது. இச்சையால் உண்டான கிளர்ச்சி பசியை தூண்டியது. மனம் அந்த சுவையான உணவை உண்ண வேண்டும் என்று எண்ணியது. உண்ண சென்றால் அகவல் படிப்பது தடைப்பட்டு போகுமே, அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி. ஆனால் நமக்கு இப்படி பசிக்கிறதே, சாப்பிட வேண்டுமே என்று எண்ணியது மனம். சாப்பிட்டு விட்டு அகவலை படித்தால் தவறொன்றும் இல்லை என்று முடிவெடுத்தது சித்தம். சாப்பிட எழுந்தது அகங்காரம். எழுந்து சென்று வயிறு முட்டை சாப்பிட்டு முடித்தார். இனி சிறிது படுக்க வேண்டும் என்று எண்ணியது மனம். சாப்பிட்டு விட்டு அகவலை படிக்க வேண்டும் என்று எண்ணினாயே என்று விசாரித்தது புத்தி. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, இப்பொழுது ஓய்வெடுத்துக்கலாம் என்று எண்ணியது மனம். புத்தி தடுமாறியது. இப்பொழுது ஓய்வெடுத்துக்கலாம், நாளை நிச்சயமாக முழுமையாக படிக்கலாம் என்று முடிவெடுத்தது சித்தம். படிக்க வேண்டும் என்னும் வைராகியம் தளர்ந்து படுக்க சென்றது அகங்காரம். இப்படியே ஒவ்வொரு நாளும் கழிந்தது. இந்த கதையில் செவி, கண், மூக்கு எனும் இந்திரியங்கள் அவையவை பெற்ற அனுபவத்தால் மனதிற்கு இச்சையை உண்டாக்கி அதனால் உண்டாகும் மனக்கிளர்ச்சியினால் மேலும் அனுபவிக்க தொடங்குகின்றன. இந்த கதையில் நாசியில் புகுந்த வாசனையின் மீதும் குற்றமில்லை, அதனை முகந்த நாசியின் மீதும் குற்றமில்லை, அதனை மீண்டும் விரும்பி முகந்ததே குற்றமானது. எனவேதான் வள்ளற் பெருமான் சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்பார். நன்றி. அருட்பெருஞ்சோதி.
பிரஜன் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள். இப்பொழுது சிவப்பிரியா அவர்கள் அடுத்த ஒழுக்கத்தை பற்றி பேசுவார்கள். ஞானேந்திரிய ஒழுக்கத்தில் 4வது ஒழுக்கம் நாவிற்கான ஒழுக்கம். ருசி விரும்பாதிருத்தல், மித ஆகாரம் செய்தல். அதற்கான கதை. ஒரு வாலிபன் தான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் இயலவில்லை. தான் எவ்வளவு போராடியும் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் அவனால் அதனை தடுக்க முடியவில்லை. காமம், கோபம், பொய், வஞ்சம், பொறாமை போன்ற எல்லா தீய குணங்களும் அவனை பாடாய்படுத்தியது. உடல் ஆரோக்கியம் கெட்டது. அவன் தன்னை தானே வெறுக்க தொடங்கினான். இப்படி வாழ்வதற்கு இறந்து விடலாம் என்று ஒரு முடிவெடுத்து ஒரு மலை மீது ஏறி குதிக்க செல்லும்போது நில் என்று ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் அங்கே ஒரு சாது நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவருடைய தோற்றத்தை கண்டவுடன் தனது குற்றங்களை அவரிடம் சொல்ல வேண்டும் என்பது போல் தோன்றியது. அவர் அருகே சென்று அவரை வணங்கி தனது குறைகளை சொல்லத் தொடங்கினார். இதிலிருந்து விடுபடுவது மிக எளிமையானவை என்றார் அந்த சாது. இந்த பதில் அந்த வாலிபனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. நீ நல்லவனாகத்தான் வாழ வேண்டும் என்று விரும்பினாய். ஆனால் உன்னை தோற்கடித்த தீயதை செய்ய வைத்தது யார் என்று தெரியுமா என்றார் அந்த சாது. தெரியாது என்றான் அந்த வாலிபன். உன் நாக்குதான் என்றார் அந்த சாது. இந்த பதில் அந்த வாலிபனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. நீ செய்கின்ற தவறுகளில் ஒரு தவறை மட்டுமே நீ தவறாக கருதவில்லை. அதனால்தான் உனக்கு அதற்கான அறிவு தோன்றவில்லை என்றார் அந்த சாது. ஏன் அந்த அறிவு உனக்கு தோன்றவில்லை என்று தெரியுமா என்றார் அந்த சாது. தெரியாது என்றான் அந்த வாலிபன். நீ செய்த தவறுகளில் ஒரு தவறை மட்டுமே நீ தவறாக கருதவில்லை. அதனால்தான் உனக்கு அதற்கான அறிவு தோன்றவில்லை என்றார் அந்த சாது. சற்று விவரமாக சொல்லுங்களே என்றான் அந்த வாலிபன். தீயதை கேட்கக்கூடாது என்று நினைத்த உன்னை தீயதை கேட்க வைத்ததும், தீயதை பார்க்கக்கூடாது என்று நினைத்த உன்னை தீயதை பார்க்க வைத்ததும், தீயதை நினைக்கக்கூடாது என்று நினைத்த உன்னை தீயதை நினைக்க வைத்ததும், தீயதை செய்யக்கூடாது என்று நினைத்த உன்னை தீயதை செய்ய வைத்ததும் உன் நாக்குதான். எது உணவு என்று தெரியாமல் உண்ணக்கூடாதவைகளை உண்டாய். எப்படி உண்ண வேண்டும் என்று தெரியாமல் ருசியால் பசியில்லாத போதும் உண்டாய். நீ சாப்பிடும் உணவும் சாப்பிடும் முறையுமே உனது குணத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கும். இத்தனை நாள் நீ உன் நாக்கு ருசி அடக்காமல் மற்ற புரிப்புலன்களையும் உன் மனத்தையும் அடக்க பார்த்தாய். அனைத்திலும் தோற்றாய். எனவே சாத்விகமான உணவை மட்டுமே உண்ண வேண்டும். பசித்தால் மட்டுமே உண்ண வேண்டும். ருசிக்காக உண்ணக்கூடாது. அந்த உணவும் அளவோடு இருக்க வேண்டும் என்றார் அந்த சாது. அந்த வாலிபனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. அதனை திருத்தி கொண்டு பழக ஆரம்பித்தான். நலம் பெற்றான். எனவே நாமும் ருசி விரும்பாதிருத்தல் மற்றும் மித ஆகாரம் செய்தல் என்ற ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். நன்றி. அருட்பெருஞ்சோதி. சிவப்பிரியா அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். இப்பொழுது தமிழினியன் அவர்கள் மெய்க்கான ஒழுக்கத்தை பற்றி பேசுவார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஞானேந்திரிய ஒழுக்கத்தின் 5வது ஒழுக்கமான மெய்க்கான ஒழுக்கம். அசுத்த ஸ்வரிசம் இல்லாமல் தயாவண்ணமாய் ஸ்வரிசித்தல். அதற்கான கதையை காண்போம். ஒரு அழகிய மாலை நேரம். 2 நண்பர்கள் ஒரு ஆற்றின் அருகில் அமர்ந்திருந்தனர். அருள் மிகுந்த சோகமாய் இருந்தான். அருளின் நண்பன், ஏன் நண்பா, நீ சில நாளாக மிகுந்த சோகமாயிருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அருள், எனக்கு மிகுந்த பயம், மன அழுத்தம் இருக்கிறது என்றான். அப்படியானால் நீ என்னுடன் வா நண்பா, நான் உன்னை ஒரு சாதுவிடம் அழைத்து செல்கிறேன் என்றான் அருளின் நண்பன். இருவரும் அந்த சாதுவின் வீட்டிற்கு சென்றனர். அந்த சாது ஒரு சிறிய ஓலை குடிசையில் வாழ்ந்து வந்தார். அந்த சாது தியானத்தில் இருந்தார். அப்போது அருளின் நண்பன் சென்று சாமி சுவாமி என்று அழைத்தான். அந்த சாது தியானத்தில் இருந்து எழுந்தார். உடனே அருள், சுவாமி, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றான்.
அந்த சாது என்ன பிரச்சனை என்று கேட்டார். எனக்கு மிகுந்த பயம், மன அழுத்தம் இருக்கிறது என்றான் அருள். அப்படியானால் நீ தியானம் செய் என்றார் அந்த சாது. அது என்னால் முடியாது சுவாமி, ஏனென்றால் என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் என்றான் அருள். அப்படியானால் நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய் என்றார் அந்த சாது. அதுவும் என்னால் முடியாது சுவாமி என்றான் அருள். அந்த சாது ஒரு காகிதத்தை அருளிடம் கொடுத்தார். அருள் அதை பிரிக்க என்றான். இங்கே பிரிக்காதே, உன் வீட்டிற்கு சென்று உன் பெற்றோர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்கள் காலை பிடித்துவிட்டு அவர்கள் மடியில் படித்து இதை பிரித்து பார் என்றார் அந்த சாது. அருளும் அப்படியே செய்தான். அந்த காகிதத்தில் அன்பானவர்களின் சில நிமிட ஸ்வரிசம் மிகுந்த பயம், மன அழுத்தத்தை போக்கும் என்று எழுதியிருந்தது. இன்னும் சிலவும் எழுதியிருந்தது. அது என்னவென்றால், குழந்தைகளிடம் நேரம் செலவிடு, மன அழுத்தத்துடன் இருக்கும் நபர்களுக்கு தோள் தட்டி கொடு என்று எழுதியிருந்தது. நன்றி, வணக்கம். தமிழினியன் மிக சிறப்பாக பேசினார்கள். இப்பொழுது காவியா பிரித்தியங்கரா அக்கா அவர்கள் ஞானேந்திரிய ஒழுக்கம் பற்றி பேசுவார்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஒரு வாலிபன் ஒரு சாதுவிடம் சென்று மனதை நான் என் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக தியானம் செய்ய முயற்சிக்கின்றேன். ஆனால் என்னால் தொடர்ந்து தியானத்தில் உட்கார முடியவில்லை. மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. நான் என்ன செய்வது என்று கேட்டான். அதற்கு அந்த சாது, முதலில் நீ உன்னுடைய பொறிப்புலன்களை நல்ல ஒழுக்கத்தில் பழக வேண்டும். அதன் பிறகே நீ உன் மனதை உன் வசப்படுத்த முடியும் என்றார். அதற்கு அந்த வாலிபன், மனமே பொறிப்புலன்களின் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே நாம் மனதை அடக்க வேண்டுமே தவிர அதனால் செயல்படும் பொறிப்புலன்களை அடக்க வேண்டியதில்லையே. மனம் அடங்கினால் எல்லாம் அடங்கிவிடும் அல்லவா என்று கேட்டான். ஆமாம், நீ சொல்வது உண்மைதான். மனம் அடங்கினால் எல்லாம் அடங்கிவிடும். ஆனால் மனதை அடக்க வேண்டுமானால் பொறிப்புலன்களின் அடக்கம் அவசியமாகிறது. பொறிப்புலன்களை அடக்காத போது மனதை அடக்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வீணாகும் என்றார். அது எவ்வாறு? சற்று புரியும்படி விளக்கமாக கூறுங்களேன் என்று கேட்டான் அந்த வாலிபன். சற்று நேரம் யோசித்துவிட்டு 5 ஓட்டைகளுடைய ஒரு பாட்டிலை அந்த வாலிபனிடம் கொடுத்து அதில் தண்ணீர் பிடித்து வரும்படி கூறினார். அவனும் தண்ணீர் பிடிக்க எடுத்து சென்றான். அவன் தண்ணீர் பிடிக்க பிடிக்க 5 ஓட்டைகளின் வழியாக தண்ணீர் வெளியேறிக்கொண்டே இருந்தது. அவன் வெறும் பாட்டிலை எடுத்து வந்து கொடுத்து, ஐயா, பாட்டில் ஓட்டை, தண்ணீர் நிற்க மாட்டுது என்றான். அப்படி என்றால் அந்த ஓட்டைகளை அடைத்துவிட்டு போய் தண்ணீர் பிடித்து வரும்படி கூறினார் அந்த சாது. அவனும் அவ்வாறே செய்து தண்ணீர் பிடித்து எடுத்து வந்தான். சரி, இப்பொழுது அதனை குளிர்சாதன பெட்டியில் வைத்து நன்றாக ஐஸ் கட்டியாக மாறிய பிறகு எடுத்து வா என்று கூறினார் அந்த சாது. அவனும் அவ்வாறே செய்து எடுத்து வந்தான். இப்பொழுது அந்த ஓட்டைகளை திறந்துவிடு என்றார் அந்த சாது. அவனும் திறந்து விட்டான். தண்ணீர் நன்றாக உறைந்து ஐஸ் கட்டியாக மாறி இருந்ததால் அந்த ஓட்டைகளின் வழியே தண்ணீர் வெளியேறவில்லை. இப்பொழுது அந்த சாது சொன்னார், நமது மனம் என்பது அந்த தண்ணீர் போன்றது. அது கண், காது, மூக்கு, வாய், மெய் போன்ற ஓட்டைகளின் வழியே வெளியேறிக்கொண்டே இருக்கும். எனவே அந்த ஓட்டைகளை அழைப்பது போல் நாம் இந்த 5 பொறிப்புலன்களை முதலில் நல்ல ஒழுக்கத்தில் பழக வேண்டும். அதன் பிறகு குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட தண்ணீர் உறைந்தது போல் நமது மனம் தியானம் மற்றும் சத்விசாரத்தால் பக்குவப்படும். பாட்டிலில் உள்ள ஓட்டைகளை திறக்கப்பட்ட பின்னரும் அதனை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தால் அதில் உள்ள தண்ணீர் வெளியேறாது. அதுபோல் தியானம் மற்றும் சத்விசாரத்தால் தொடர்ந்து பண்படுத்தப்படும் மனமானது பொறிப்புலன்களால் சலனப்படாது. ஆனால் பாட்டிலில் உள்ள ஓட்டைகளை திறக்கப்பட்ட பின்னர் அதனை குளிர்சாதன பெட்டியில் வைக்காமல் வெளியே வைத்திருந்தால் அதில் உள்ள தண்ணீர் உருக ஆரம்பித்து ஓட்டைகளின் வழியே வெளியேறும். அதுபோல் தியானம் மற்றும் சத்விசாரத்தை விட்டுவிட்டால் மனமானது 5 பொறிகளின் வழியே சென்று
வீணாகும். எனவே புலன்களை நல்ல ஒழுக்கத்தில் பழகிக்கொண்டே தியானம், சத்விசாரம் மற்றும் பரோபகாரம் போன்ற நல்ல முயற்சிகளை செய்வதே பெரிய பலனை தரும் என்றார் அந்த சாது. இப்பொழுது அந்த வாலிபன் ஞானேந்திரிய ஒழுக்கத்தின் அவசியம் உணர்ந்து கடைபிடிக்க ஆரம்பித்தான். புலன்களை அடக்கம் பெற்று மனதை அடக்க கற்றான். 5 பொறி வழி போய் அலையும் இந்த பாழ் மனதை வெந்து விழப்பார்த்து விழிப்பது இனி எக்காலம் என்கிறார் பத்திரகிரியார். குதிரையின் கண்களுக்கு கடிவாளம் போடுவது போல் மனமாகிய குதிரையின் கண்களாகிய 5 பொறி புலன்களுக்கு நல்ல ஒழுக்கம் என்ற கடிவாளமிட வேண்டும். எனவே மனமானது அலையாமல் சரியான ஒரே பாதையில் செல்லும். அதனால் அதனை நெறிப்படுத்துவது மிக எளிதாகும். கண், காது, மூக்கு, வாய், மெய் என்னும் 5 பொறிகளின் வழியே ஊறு, ஓசை, ஒளி, நாற்றம், சுவை என்னும் 5 பொருட்களை மனமானது பெறுகின்றது. எனவே இந்த 5 பொருட்களும் சுத்தமானதாகவும் தரமானதாகவும் இருந்தால் அதனை பெற்றுக்கொள்ளும் மனமும் சுத்தமானதாகவும் தரமானதாகவும் மாற ஆரம்பிக்கும். அதனால்தான் மரணமில்லா பெருவாழ்விற்கு வள்ளலார் சொன்ன இந்திரிய, கரண, ஜீவ, ஆன்ம ஒழுக்கங்களில் இந்திரிய ஒழுக்கத்தை முதலில் வைக்கின்றார். அதனிலும் செவி, மெய், கண், காது, மூக்கு, வாய் என்னும் பொறிப்புலன்களுக்கு உரிய ஞானேந்திரிய ஒழுக்கத்தை முதலில் வைக்கின்றார். ஞானேந்திரிய ஒழுக்கமே மனதை அடக்கும் மகத்துவம் பொருந்தியது. அருட்பெரும் ஜோதி. நன்றி. காவியா அக்கா மிக சிறப்பாக பேசினார்கள். இப்பொழுது நரேஷுத்தன் அண்ணா கரண ஒழுக்கத்தை பற்றி பேசுவார்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. 5 நண்பர்கள் ஒரு சாதுவிடம் தியானம் கற்றுக்கொள்ள சென்றனர். அந்த 5 நண்பர்களையும் ஒரு மரத்தடியில் காத்திருக்க சொன்னார் அந்த சாது. 2 மணி நேரம் கழித்து அந்த 5வரையும் அழைத்தார். அதில் ஒருவனை மட்டும் குடிலுக்கு சென்று சற்று நேரம் தியானம் செய்துவிட்டு பிறகு இங்கு வா என்று கூறிவிட்டு மற்ற 4வரையும் உட்கார வைத்து உபதேசிக்க தொடங்கினார். அந்த 4வருக்கும் அந்த சாதுவின் செயல் குழப்பத்தை ஏற்படுத்தியது. 5வரும் ஒன்றாகத்தானே வந்தோம், அவனை மட்டும் தியானம் செய் என்று கூறிவிட்டார். அவனுக்கு ஏன் உபதேசிக்கவில்லை, நமக்கு ஏன் உபதேசிக்கின்றார் என்று குழம்பினர். அதில் ஒருவன் அதற்கான காரணத்தை அந்த சாதுவிடமே கேட்டான். அதற்கான காரணத்தை அறிந்தால் மட்டுமே உங்களால் தியானத்தின் பலனை அறிந்து உணர முடியும் என்றார் அந்த சாது. அப்படி என்றால் காரணத்தை கூறுங்கள் என்றனர் 4வரும். அங்கு நீங்கள் அமர்ந்திருந்த போது உங்களுடைய கை கால்கள் என்ன செய்தன, வாய் என்ன செய்தன என்றார் குரு. கை கால்கள் ஒன்றும் செய்யவில்லை, வாய்தான் பிறரிடம் பேசிக்கொண்டிருந்தன என்றனர் 4வரும். வாய் என்ன பேசின என்றார் குரு. சொல்லும்படி ஒன்றும் இல்லை, சும்மாதான் பேசினோம் என்றார். நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கு அமர்ந்திருந்த போது உங்களில் ஒருவன் அருகிலிருந்த செடிகளின் இலையை பறித்து கீழே கசக்கி கொண்டிருந்தான். உங்களில் ஒருவன் கற்களை எடுத்து எரிந்து கொண்டிருந்தான். உங்களில் ஒருவன் தேவையின்றி தனது கால்களை ஆட்டிக்கொண்டிருந்தான். உங்களில் ஒருவன் பயனற்ற சொற்களை பேசிக் கொண்டிருந்தான். உங்களில் ஒருவருக்கு கூட நீங்கள் செய்யும் செயலில் கவனமில்லை. நீங்கள் இலைகளை பறித்ததும் கற்களை எரிந்ததும் காலை ஆட்டியதும் சொற்களை உதித்ததும் உங்களை அறியாமலேயே செய்துள்ளீர்கள். அதனால்தான் நீங்கள் அனைவரும் இங்கு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களோடு வந்த அவன் பயனற்ற ஒரு சொல்லையும் முதிர்க்கவில்லை, தனது கைகளை தேவையின்றி உபயோகிக்கவில்லை, தனது காலை தேவையின்றி அசைக்கவில்லை. குண ஒழுக்கமின்றி செயல் ஒழுக்கத்தை பெற முடியாது. அவனுடைய நற்செய்கை ஒழுக்கத்தின் மூலம் அவனுடைய நற்குண ஒழுக்கத்தை உணர முடிந்தது. உங்களின் செய்கையின் மூலம் உங்களுடைய பக்குவம் என்ன என்பதை உணர முடிந்தது. நமது அறிவு வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட இந்த தேகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்னும் அறிவு முதன்மையானது. தியானத்தின் அடிப்படை தகுதி செய்யும் செயலில் கவனம்.
நமது கவனமின்றி எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு சக்தியையும் வீணில் விரயமாக்கக்கூடாது. நாம் இலைகளை பறிப்பதும் கற்களை எறிவதும் கால்களை ஆட்டுவதும் நமது சக்தியை வீணில் விரயமாக்கும். நீங்கள் அனைவரும் இது போன்ற தவறை தான் செய்தீர்கள். எனவே தியானம் செய்வதற்கு முன்பு இது போன்ற அடிப்படை விடயங்களை தெரிந்து செய்தல் நல்ல பலனை தரும் என்றார். நால்வரும் தனது இந்திரியங்களை அடக்கி அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்து மேன்மையடைந்தனர். இந்த கதையில் வருவது போல்தான் பலரும் தியானம் என்பது சற்று நேரம் மட்டும் அமர்ந்து உட்கார்ந்து செய்யக்கூடிய செயல் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தியானம் என்பது ஒரு செயல் ஒழுங்கு, ஒரு விழிப்பு நிலை. எண்ணம் வேறு, சொல் வேறு, செயல் வேறாக இருப்பதை ஒன்றாக்க முயற்சி செய்யும் பயிற்சியே தியானமாகும். நாம் ஒரு பொருளை ஒரு இடத்தில் வைக்கின்றோம் என்றால் வைக்கும் இடம், வைக்கும் பொருள், வைக்கும் நோக்கம் ஆகியவற்றை நம்முடைய கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்கே வைத்தோம் என்று தேட வேண்டும். இந்த கவனமற்ற செயலே நமக்கு பிற்நாளில் ஞாபக மறதி என்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளும் நமது முயற்சிக்கு பெரிய பாதிப்பை தருகின்றன. நன்றி. அருட்பெரும் ஜோதி. நரேஷ் உத்தன் அண்ணா மிக சிறப்பாக பேசினார்கள். இப்பொழுது ஜோதிசிவம் அவர்கள் ஒரு திருவருட்பா பாடலை பாட இருக்கிறார்கள். மன்னநாதரம்பளவர் வந்தான் திருச்சி சின்னநாதர் என்னிரண்டு செவிகளை நோய் சொல்ந்ததே என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. அகப்புகழ் பேரழகாரர் பொற்பரம் கறந்து நின்றார் அம்பரெல்லாம் தோரமன்றி இன்பநர புரிந்தார் சிற்பரமெல்லாம் தற்பரம் வினை உன்னை அணிவன்றாய்ந்து நேம் நாது சொல்ந்ததே இந்த புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ.